டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு சம் பார்க்கலாம். எல்சிஎம் ஆஃப் 5x மைனஸ் 10 அண்ட் 5x ஸ்கொயர் மைனஸ் 10 இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூலையும் காமனான வேல்யூஸ் எடுத்துக்கலாமா? 5ன்றது காமனா இருக்கு, ஸோ வெளியே எடுத்துக்கலாம். இதுலேருந்து 5 எடுக்கிறோம், 5x மைனஸ் 10ல இருந்து 5 எடுக்கிறோம் அப்படின்னா 5 காமனா எடுத்தோம் அப்படின்னா 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2. அதுவே இந்த இதுலேருந்து செகண்ட் இக்குவேஷன்லேருந்து 5 காமனா வெளியே எடுத்தா 5 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இது எப்படி வெளியே எடுக்கணும்னு தெரியுதா? இதை மல்டிபிள் பண்ணா இங்க இந்த வேல்யூ வரணும். 5x மைனஸ் 5 2 சார் 10 தானே, அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி 5x ஸ்கொயர் மைனஸ் 20ன்றதை எப்படி வெளியெடுக்கணும்? 5x ஸ்கொயர் மைனஸ் 5 4 சார் 20 இந்த வேல்யூ வந்துடணும். இப்படிதான் வெளியே எடுக்கணும். இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ ஓகே. இப்போ இதுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இருக்கா? இது எதோட ஃபார்முலா மாதிரி இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவா எழுதலாம். இதோட வேல்யூ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ இப்போ இது எப்படி பிரிச்சதுலாம், எதோட ஸ்கொயர் வந்து 4 5 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ 5 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துலையும் காமனா இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடலாம். ரெண்டுத்துலையும் எது காமனா இருக்கு? 5ன்றது காமனா இருக்கு. ஸோ எல்சிஎம் equal to 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 காமனா இருக்கா? அதை எழுதிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 இதான் எல்சிஎம்.